ஆனா பக்தன் என்ன கேட்பான்னு தெரியுமா? நீதான் வேணும்னு கேட்பான். யார் வேணும்? நீதான் வேணும்னு கேட்பான். கையேந்திரம் பிச்சைக்காரன், சுயநலவாதி, காரணத்துக்காக ஏதோ வேலைகள் செய்கின்றவன். பக்தன் கிடையாது. அவன் யாரு? பக்தன் கிடையாது. பக்தன் பகவான்கிட்ட கையேந்த மாட்டான், அன்னிதான் சரணம் பண்ணுவான், சரணாகதி அடையும். அவனுடைய கை எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். நம்ம கை என்ன கல்லா? நம்ம கை என்ன கல்லா? நம்ம கை கல்லா. அவனுடைய கை எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஏன்? அவன் இப்படி கை வைக்க மாட்டான். இப்படி கை வைக்கிறவன் பிச்சைக்காரன். இப்படி கை வைக்கிறவன் பிச்சைக்காரன். சரணாகதி. பிரபு நீதான் உலகத்துல அழியா சொத்து, நீ இருந்தா எனக்கு எல்லா மங்களமும். பகவான் நம்ம கூட இருந்தா என்ன மங்களம்? எல்லா மங்களம். நல்லா கூட பகவான் நம்ம கூட வந்துட்டா லட்சுமி நம்ம வீட்டுக்கு வேலைக்காரு. பகவான் நம்ம கூட வந்துட்டா எந்த லட்சுமி இந்த உலகம் தேடுதோ அந்த லட்சுமி நம்ம வீட்டு வேலைக்காரி. எங்க உட்காந்துருப்பா? தலைவாசல்ல உட்காந்துருப்பா. ஆத்தாடி பகவானே உள்ள இருக்கா, நம்ம வெளியில இருக்கோம் அப்படின்னு. எஸ், லட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னா குபேரன் எங்க இருப்பாரு? லட்சுமி எங்க இருக்காரோ அந்த பக்கத்துல மூலையில குபேரன் அப்படி ஒண்டிட்டு உட்கார்ந்துருப்பாரு. எஸ், யார நம்ம கொண்டு வரணும்? முதல்ல பகவானை கொண்டு வரணும். எங்க? நம்ம கிரகத்துக்குள்ள, நம்ம இல்லத்துக்கு. டைரக்டா லட்சுமியோ டைரக்டா குபேரன். இப்ப நிறைய பேர் குபேர பொம்மைன்னு சொல்லிட்டு ஒரு தொந்தி வச்சு ஐயா வச்சிருக்காங்க தெரியுமா? அது உண்மையிலே குபேரன் கிடையாது. அது சைனால உள்ள ஒரு மனுஷன். சைனால உள்ள ஒரு மனுஷன். அந்த மனுஷன் யாரு தெரியுமா? அவன் ஒரு வியாபாரி. அவன் ஒரு வியாபாரி. என்ன வியாபாரி தெரியுமா? நிறைய வியாபாரம் பார்த்துட்டு மூட்டையில காசை கட்டிட்டு நடந்து போற ஒரு வியாபாரி. அந்த வியாபாரிய குபேரனை மாத்தி எவனோ ஒருத்தங்க சேல்ஸ் பண்ணிட்டான். பாத்தீங்கன்னா வித்தவன் கோடீஸ்வரன், வாங்கினவன் ஃபுல்லா ஏழை. வித்தவன் கோடீஸ்வரன், வாங்கினவன் ஃபுல்லா யாரு? ஏழை. உண்மையான குபேரன் யாரு? அவன் கந்தரவன். உண்மையான குபேரன் வந்து அவ்வளவு அழகா இருப்பான். அவனுக்கு சிக்ஸ் பேக், தொந்திலாம் கிடையாது. அவன் சிக்ஸ் பேக். உண்மையான கந்தரவன் தான் குபேரன். அழகுல வந்து பேரழகன் குபேரன். அழகுல பேரழகன். அவன்கிட்ட நம்ம நிக்கவே மன்மதன் தோத்துருவான். அவனுக்கு சிக்ஸ் பேக்னா புரிஞ்சுக்கங்க. என்ன பேக்கு? சிக்ஸ் பேக். 6 கட்டி இருக்கும் வகுத்துல, தொந்தியில இருக்கு. அப்படி உள்ள வந்தா குபேரன். நம்மளுடைய பாகவத வர்ணனை பண்ணுது. இந்த அச்சய திருதி அன்னைக்கு தான் குபேரனுக்கு போஸ்டிங் வழங்கப்பட்ட நாள். யார் கொடுத்தா? பகவான் கிருஷ்ணர் கொடுத்தார். செல்வத்துக்கு அவன் கடவுள் கிடையாது. போஸ்டிங் வழங்கப்பட்ட நாள் தான் அச்சய திருதி. அப்போ குபேரனுடைய அந்த தோற்றத்தை பாகவத வர்ணனை சிக்ஸ் பேக் உள்ள அழகன, கட்டழகனா. அப்படி அழகன என்ன பண்ணி வச்சிருக்காங்க? தாத்தாவா? இப்படி வாய் வேணும், பொக்க வாய், இவ்வளவு பெரிய வாயா, மொட்டை அடிச்சு அந்த தாத்தா. அவர் வந்து உண்மையில ஒரு வியாபாரி. அந்த வியாபாரிய குபேரன் நினைச்சு தொழுகிறவன்லாம் போச்சு. சோ குபேரன் அவன் கிடையாது. அது மாதிரி தான். எதுக்கா அதை சொல்ல வந்தேன்? எதுக்கா அந்த கதை சொன்னேன்? பகவான் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா குபேரன் வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து இருப்பாரு, மகாலட்சுமி தலைவாசல்ல உட்கார்ந்து இருப்பா. அப்படி ஒரு தோரணையில நம்ம எல்லாரும் மகாலட்சுமி தலைவாசல்ல அடிக்கிறது. அந்த காலத்துல வந்து சிற்பத்திலேயே தலைவாசல்ல மகாலட்சுமி வைக்கிறாங்க. உள்ள பகவான் இருக்கணும், வெளியில மகாலட்சுமி இருக்கும். மகாலட்சுமி உள்ள கொண்டு போக கூடாது, பகவான் தான் உள்ள இருக்கணும். ஏன்னா அவளே அப்படித்தான் ஆசைப்படுவாள். உண்மையிலே மனைவியை கணவனை நேசிக்கிற மனைவி என்ன பண்ணுவானா, மனைவிய ராஜாவா மாத்துவா. இவ ராணியா வாழ மாட்டா. மனைவி என்ன பண்ணுவா? கணவனை ராஜாவா மாத்துவா. ராஜாவை மாத்தி இவ ராணியா இருப்பா. ராணியா இருந்தாலும் எப்படி இருப்பா? பணிவடை செய்யற ராணியா இருப்பா. எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்துவா. ஆனா அப்படி இருந்தாலும் ஈக்குவலா இருக்க மாட்டா. எப்படி இருக்க மாட்டா? ஈக்குவலா இருக்க மாட்டா. வாசல்ல தான் இருப்பா. ஏன்னா ராஜாவுக்கு பாதுகாப்பு. ராஜாவுக்கு பாதுகாப்பா. எஸ், இப்படித்தான் சாஸ்திரம் சொல்லுது. ஆனா எந்த ஒரு கணவனை அடிமைப்படுத்தினா இவளும் அடிமையாகி அப்புறம் என்னமோல பாட்டு, அந்த பாட்டு யாவும் வர மாட்டேங்குது. ஐயோ, தாய் தந்த குச்செல்லே பிறந்தேன் அம்மா, அப்படியே தட்டை எடுத்துட்டு போக வேண்டியதுதான். கணவனை நம்ம அடிமைப்படுத்தணும்னா என்ன ஆகும்? செல்வம் நம்ம கிட்ட சேராதான். ராம செல்வம் சேராதான். கணவனை அடிமைப்படுத்த கூடாதான், ராஜாவா மாத்தணும். அதுக்குத்தான் பெண்ணுக்கு கூடுதல் அறிவு அப்படிங்கிறாங்க. பெண்ணுக்கு கூடுதல் அறிவு. ஏன் அப்படின்னா இவன் உழைச்சு இவனுடைய மூளையில மங்கி போயிடும். உழைச்சு மங்கி போயிடும். வீட்டுல இருந்து சுகமா இருக்கும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும். சாஸ்திரப்படி ஒரு பெண் இருக்கணும் அப்படிங்கிறதுல அப்ப சொல்றாங்க கூடுதல் அறிவு. மனோபலம் பெண்ணுக்கு அதிகம், மனோபலம் பெண்ணுக்கு அதிகம். அப்போ ராணியா இருக்கிறத விட ராஜாவா அவளை மாத்தி
நம்ம எந்த அளவுக்கு இருக்கோமோ அப்பதான் செல்வம் சேரும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரிதான் பகவான வேணா நாம என்ன பண்ணணும், உள்வாங்கணும். பகவானத்தை நம்ம கேட்கணும், உண்மையான பக்தர். அப்போ 2 வரம் அப்படிங்கிற பட்சத்துல உன்கிட்ட நான் வரத்தை கேட்கல, எனக்கு வர வேண்டாம், நீ தான் வேணும் பிரகலாதன் கேட்கிறா. இருந்த பட்சத்துல குழந்தை உனக்கு நான் 2 வரம் தர ஆசைப்படுறேன்னு கேட்டா, அப்போ முதல் வரமா கேட்கிறாரு, என் தந்தைக்கு நற்கதி கிடைக்கணும் அப்படின்னு. என் தந்தைக்கு நற்கதி கிடைக்கணும் அப்படின்னு. என் தந்தை மாதிரி உனக்கு விரோதமா குற்றம் செஞ்ச நபர் உலகத்துல கிடையாது. யார் பகவானுக்கே விரோதமா நடந்த ஒரு நபர் கிடையாது. இன்னைக்கு லெவல்ல வேணா ஒசாமா பிள்ளை எடுத்துக்கோங்க, உலகத்துக்கே எவ்வளவு பெரிய குற்றவாளி அவன் தெரியுமா? அந்த மாதிரிதான் இரணியகசிப்பு. பகவானுக்கே விரோதமா, படைப்புக்கு விரோதமா, ரிஷிகள் குருவுக்கு விரோதமா, ரிஷிகளுக்கு விரோதமா தூய பக்தர்கள் எல்லாம் தலையில தொங்க விட்டு இப்படி தோலை உரிப்பாராம். தூய பக்தர் என்ன பண்ணுவாராம்? தலையில தொங்க விட்டு தோலை உரிப்பாராம். எல்லாரும் இரண்யாய நமக சொல்லு, அவங்க வாயில என்ன வரும்? நாராயண நமக. உரிதா தோலை அப்படியே சட்டையை கழட்டுற மாதிரி கழட்டிடுவார். அப்படி உரிச்சாலும் நாராயணா நமகா தான் சொல்லுவாங்க, இரண்யா நமக சொல்லலை. அப்படிலாம் பல்லாயிரக்கணக்கான ரிஷிகளை கொண்டிருக்க, பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் உயிரோட எரிச்சிருக்க. இப்படி எல்லாம் கொடூரம் பண்ணவங்க தான் இரணியகசிப்பு. அப்படி பண்ணவங்களுக்குள்ளதான் பகவான் என்ன பண்றாங்க, அவர் கூட்டத்துக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ணாரு, பக்தனா மாத்தினார். அதுக்கு யாரை தேர்ந்தெடுத்தாங்க? நாரத ரிஷி. அப்போ நாரத ரிஷியை தேர்ந்தெடுத்து அவனுடைய மகனையே தன்னுடைய பக்தனா மாத்தி பகவானுக்கு விரோதமா செயல்படுற தந்தைய வதம் பண்றதுக்கு காரணமா இருந்து எல்லா சூழலும் பண்ணி, அப்படி ஒரு தந்தைக்கு தான் இந்த பிரகலாதன் கேட்கிறான். என்ன கேட்கிறாங்க? என் தந்தைக்கு வந்து நற்கதி கொடுக்கணும். பிரகலாத சுவாமி சொல்றாங்க, பிரகலாதா நீ செய்த பக்திக்காக முன்ன ஒரு காலத்துல நான் ஒரு கட்டளை போட்டிருந்தேன். எப்படின்னா, ஒரு நபர் பக்தி செஞ்சா அந்த நபருடைய குடும்பத்துக்கு 7 தலைமுறை வாழ்ந்து போகும். ஒரு நபர் அரிபக்தி பண்ணா, ஒரு நபர் வந்து அரிபக்தி பண்ணா 7 தலைமுறை வாழ்ந்து போகும். உனக்காக அந்த கட்டளையை நான் மாத்துறேன், 21 தலைமுறை இனிமே வாழும். எப்படி சொல்றாங்க? 21 தலைமுறை. அந்த ஒரு பக்தன் அரிபக்தி பண்ணா, அதுவும் பக்தி எப்படி இருக்கணும்? பிரகலாதன் மாதிரி இருக்கணும். சும்மா கமர்சியலா ஏதோ தேவைக்கு, பேருக்கு, புகழுக்கு, அதெல்லாம் நமக்கே தெரியும் நாம எந்த அளவுக்கு வந்து நம்ம கேரக்டர் உண்மையான கேரக்டர் அப்படின்னு. அப்ப நம்ம தெரிஞ்சுதான் நம்ம கேட்கணும். அப்ப நம்ம பக்தி பண்ணா 7 தலைமுறை தாண்டிடுமா? 21. நம்மளுடைய பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? 100ல ஒருத்தனம், 100 திருடே, அதுல 102வது திருடேன்னா 100ல நம்பர் 1 நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்தி இருக்கும்போது இந்த 21 தலைமுறை 7 தலைமுறை நடக்காது. அப்போ ஒருத்தருக்கு அரிபக்தி எப்படி இருக்கணும்? தன்னை முழுசா அர்ப்பணிக்கணும், பிரகலாதன் மாதிரி. அப்படி அர்ப்பணிச்சவனுக்கு தான் 21 தலைமுறை என்ன ஆகும்? கரையேறும். அதே மாதிரி உன்னுடைய பக்திக்கா உன்னுடைய தந்தையும், உன் தந்தைக்கு வர 21 தலைமுறை என்னை வந்து அடையுன்னே சொல்லிட்டார். பகவான் என்ன சொல்லிட்டாங்க? அடையும் சொல்லிட்டாங்க. அப்போ ஓகே, ரொம்ப சந்தோஷம் பிரபு, இன்னொரு வரம் உனக்கு தாரேன். வேண்டாம் அப்படிங்கிறாங்க பிரகலாதன். வேண்டாங்கிறாங்க. இல்ல நான் தந்தே தீர்வேன். சுவாமியா வற்புறுத்தி கொடுக்குறா. என்ன தெரியுமா? நீ இப்போ என்னுடைய தரிசனத்தை பார்த்துட்ட, இதுக்கப்புறம் இன்னொரு அவதாரம் நான் எடுக்க போறேன். அதுல யார் தெரியுமா? உன் குலத்துல பிறந்த உன்னுடைய பேரனுக்காக நான் வரப்போறேன். உன்னுடைய பேரனுக்காக வரப்போறேன். அந்த அவதாரத்தை நீ பார்க்க போற. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஒரு அவதாரத்தை பார்க்க போற. என்னுடைய எல்லா அவதாரத்தையும் பார்த்துட்டு களி முடிய தட்டிக்கு நீ ராம சேவை பண்ண போற. ராம அவதாரம் நடக்கவே இல்லை, ராமனை பத்தி சிந்திக்கவே இல்லை. இந்த அவதாரம் கிருதாயுகத்துல நடக்குது. நரசிம்ம அவதாரம் எப்ப நடக்குது? கிருதாயுகத்துல நடக்குது. அப்போ திரேயுகத்துல நடக்க வேண்டிய அவதாரத்தை பத்தி சிந்தனையே இல்லை. ஆனா நரசிம்மர் வாக்கு கொடுக்கிறாரு, கலியுகம் முடிய தட்டிக்கும் நீ ராம சேவை பண்ண போற. அப்போ எப்ப பேசுன இந்த லீலைகள் அப்படி சுவாமி வரம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கும் சுவாமி என்ன பண்றாங்க? ராம சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் சுவாமி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த 2 வரமும் தானா கொடுத்தது பகவான். பக்தன் கேட்கல. இன்னைக்கு ராகவேந்திர சுவாமிக்கு இப்படி புகழ் கிடைக்குது அப்படின்னா நரசிம்மருடைய கருணை. நரசிம்மர் கொடுத்த வரம். மத்துவ சன்னியாசில எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் புகழ் கிடைக்கலையே. ஏன் கிடைக்கல? இது நரசிம்மருடைய வரம், நரசிம்மருடைய வாக்கு. கலியுகம் முடிய தட்டிக்கு ராம சேவை பண்ணுவாங்க. திரும்பவும் சுவாமி வருவாங்க, திரும்பவும் சுவாமி வருவாங்க. வேற ஒரு திருமேனியில வருவாங்க, ஆனா ராகவேந்திரராவே வருவாங்க. வந்து திரும்பவும் ராமனுடைய பக்தியை புதுப்பிப்பாங்க. புதுப்பிச்சு நம்மள மாதிரி பக்தரை தயார்படுத்தி திரும்பவும் அந்த திருமேனியை மறைச்சிருவாங்க. அப்புறம் திரும்ப வருவாங்க. களி முடிய தட்டிக்கும் தொடரும் ராமசேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ராமசேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த ராமசேவையில நம்மளுடைய இயக்கமும் இருக்கும். ஐராம் பக்தி இயக்கம் வந்து பகவானுடைய அவதாரமே, பகவானுடைய அவதாரமே. யதா யதா தர்மஸ்ய
ஒவ்வொரு காலத்துக்கு பகவான் வந்து ஒவ்வொரு ரீதியில அவதாரம் பண்ணுவார். ராமநாமத்துக்கா நமது இயக்கமா இப்ப சுவாமியே வந்திருக்காரு நம்ம நினைச்சுக்க வேண்டியது. ராமநாமத்துக்காக சுவாமியே நமது இயக்கமா வந்திருக்காரு நம்ம நினைக்க வேண்டியது. 100% நம்ம இயக்கம் சுவாமி காலத்தெருதி இருக்கும். இது இயக்கம் தான், இது ஒரு கோயில்லாம் கிடையாது, இது ஒரு மடம் கிடையாது. இது வந்து அடுத்தடுத்த ஆளுகளுக்கு ஏதோ ஒரு உணர்வை தூண்டி விட்டுட்டு போய்கிட்டு இருக்கிற ஒரு நதி மாதிரி, ஒரு நதி மாதிரி கடந்து போய்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல இது இருக்காது, கடந்து போய்கிட்டே இருக்கும். யாருக்கோ ஒரு வெளிச்சத்தை கொடுத்து போய்கிட்டே இருக்கும். காலங்காலமா இந்த நதி ஓடி. இது ஒரு அவதாரமே, இது ஒரு அவதாரமே. அதனாலதான் நமக்கு ஐராம் பக்தி இயக்கம் கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்திருக்காங்க? அதுவும் காரணமே இருக்கு. காலம் வரும்போது சில சூழல்கள் நீங்க உணர்ந்துக்குவீங்க. அது மாதிரிதான் குருவை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்க